எல்லோருக்கும் வணக்கம். அடிப்படை ஜோதிடத்தை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிவுகள் இருக்கு. அது என்னன்னா, கணித ஸ்கந்தம். ஸ்கந்தம்னா பிரிவுன்னு அர்த்தம். அதனால கணித ஸ்கந்தம், ஹோரா ஸ்கந்தம், சம்ஹிதா ஸ்கந்தம் அப்படின்னு ஜோதிடத்துல 3 பிரிவுகள் இருக்குது. இந்த 3 பிரிவுகளுக்கு கீழே 2 பிரிவுகள் இருக்குது. அதனால மொத்தம் ஜோதிடத்துல பாத்தீங்க அப்படின்னா 6 பிரிவுகள் இருக்கு. இந்த 6 பிரிவு என்ன அப்படின்னா, கணிதம், கோளம், ஜாதகம், பிரஸ்னம், முகூர்த்தம், நிமித்தம். இந்த 6 ஜோதிடத்தில் உள்ள பிரிவுகள். இந்த 6 பிரிவுலையும் யாருக்கு ஞானம் இருக்குதோ அவரை தான் நீங்க ஒரு முழுமையான ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அந்த முதல்ல சொல்லப்பட்ட 2 பிரிவுகள், அதாவது கணிதம், கோளம், இது 2 பாத்தீங்கன்னா பஞ்சாங்க கணித வகையை சேர்ந்தது. இந்த பஞ்சாங்க கணிதம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது இல்லை. யாரு பஞ்சாங்கத்தை கணிச்சு அதை புத்தகமா யாரு வெளியிடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அதை பயன்படுத்தி தான் ஜாதகங்கள் கணித்து அதற்கு பலாபலன் சொல்றதெல்லாம் ஜோதிடர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா முழுமையான ஜோதிடன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்ப நானே முழுமையான ஜோதிடன் நான் சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அப்படின்னா எனக்கு பஞ்சாங்க கணிதம்லாம் தெரியாது. யாரோ பஞ்சாங்கம் கணிச்சு கொடுக்குறாங்க, அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நாங்கள் ஜாதகம் எழுதுறோம். அப்புறம் அதை வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால அந்த 4 பிரிவுகளில் தான் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும். அந்த கணித பிரிவில் வெகு வெகு குறைந்த அளவிலேயே ஞானம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அதனால ஜோதிடம் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த 6 விஷயங்களையும் முழுமையாக கற்று அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. நன்றி.